எங்கடா போயிட்டு வரீங்க? அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோன்னு உங்களுக்கே தெரியுமே. கருத்து சுதந்திரத்துக்கு வழி விடணும்டா. கேள்விகள் கேட்க விடணும். கேள்வி கேட்டு அது பதில் சொன்னாதான் என் ஞானம் பிறக்கும். போனீங்க? மீனாக்கு வயிறு வலின்னு சொன்னாப்பா, அதான் போயிட்டு வந்தோம். நீ இருந்துக்க, இனிமே என் கூட வராத. ஏன் இல்லடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆண்டி அதான் சொல்றாங்கல்ல, அவங்க என்ன மறைக்க போறாங்க? இவரு இந்த தடயவில் நிபுணர் ஒருத்தர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த கையை பிடிச்சா வைப்ரேஷன்ல கண்டுபிடிச்சாரு. எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இவ கர்ப்பமா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சங்க நெரிச்சிருக்கான். ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குமோ நான் கேட்டேன். நாஸ்டாலஜியா எங்க அசிங்கமா கேட்டுருவேன் நான். ஏங்க அப்படியெல்லாம் அவங்க இப்போ ஒண்ணும் குழந்தை பெத்துக்க வேண்டாம். நான் எடுத்துக்க முடியுமா? அசிங்கமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலமா கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும். ஆமாண்டா, இந்த வீட்டுக்கு வரப்போற முதல் வாரிசு மனோஜுக்கு பிறக்க போற குழந்தையாதான் இருக்கணும். நான் சொல்றேன், இப்ப இது இருக்கட்டும். தேவலாம் பேசிட்டு இருக்கா, அதாவது எதுக்கு தேவலாம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி இது நான்சென்ஸா இருக்கு? எப்ப குழந்தை பெத்துக்கணும்ங்கிறது அவங்க இஷ்டம். இருக்கானுங்க பாரு, போட்டு உசுர வாங்குறே திரியானுங்க. செத்த பயலுல நார பயலுலா புடிச்சவனே புடிச்சு. இவங்க இஷ்டத்துக்கு விட முடியாது. உனக்கு குழந்தை பிறந்தா கூட நான் ஒத்துப்பேன். பட்டு பேசுங்கடா, வேற மேட்டரை பத்தி பேசாதீங்கடா. பேசுனா அசிங்கமா கேட்டுருவேன்டா அப்புறமேலு. ஆனா பூ கட்டுறவளுக்கு பிறக்க போற குழந்தை இந்த வீட்டுக்கு முத வாரிசா ஆக கூடாது. எனக்கு எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. என்ன நல்லா இருக்கு? கை நல்லா இருக்கு. கையில அடிபட்டுருச்சு. வேற நல்லா இருக்கு. கால்ல இன்ஜுரி ஆயிருச்சு.